அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக பேரூர் கழக செயலாளர் தினேஷ் மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் வீடு மற்றும் அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வீட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். ஜனநாயக ரீதியில் ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் போராட்டம் செய்வதற்கு கூட எதிர்க்கட்சிக்கு உரிமை இல்லை என்பது போல காவல்துறையை ஏவி உச்சகட்ட அராஜகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு குற்றச் செயல்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதற்கு திராணியற்ற விடியா திமுக ஸ்டாலினுடைய அரசு, அந்த அரசை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி செயலாளர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இதற்கு காரணமானவர்கள் சட்ட ரீதியாக கைது செய்யப்பட வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது போன்ற வன்முறை நிகழ்வுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்க வேண்டும் என்பது குறித்து செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்று அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு அவருடைய அறிவிப்பை அடுத்து குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் டி ஜெயக்குமார் அவர்களுடைய தலைமையில், அதே போன்று செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் அவருடைய முன்னிலையில் நடைபெறும் என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டம் இன்று காலை 10 மணிக்கு திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமாக நடைபெறும் என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஏராளமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக அங்கே குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துவிடக் கூடாது என்கிற ஒரு நிலையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆர்ப்பாட்டத்தை, ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை, எதிர்க்கட்சி என்கிற ஒரு நிலையில் போராடுவதற்கு கூட உரிமை இல்லை என்பதை ஸ்டாலினுடைய காவல்துறையாக இருக்கக்கூடிய ஏவல் துறையாக மாறி இருக்கிறது காவல்துறை. திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் அவர்களுடைய வீட்டிலே இன்றைக்கு 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் சென்று அவர் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத அளவிற்கு நெருக்கடிகள் கொடுத்து வீட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய அலுவலகத்திற்கு 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அங்கே எந்த தொண்டர்களும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக மிகப்பெரிய அளவிலே நெருக்கடி கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஜனநாயக ரீதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு நிர்வாகி பட்ட பகுதியிலே தாக்கப்படுகிறார். கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி கழக செயலாளர் திரு எம் தினேஷ்குமார், அவரது மனைவி பேரூராட்சி மன்ற 12வது வார்டு உறுப்பினர் திருமதி சுமிதா தினேஷ்குமார் ஆகிய இருவரும் கழக பணி ஆற்றிக்கொண்டு செயலாற்றி வருகிறார்கள். மது போதையிலும் கஞ்சா போதையிலும் கலாட்டா செய்து வரக்கூடியதாக கூறப்படக்கூடிய வினோத், அப்பு போன்ற விஷமிகள் 25/2/2025 அன்று பேரூராட்சி கழக செயலாளர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தினேஷ்குமாரை கடுமையான ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதனை தடுக்க முயற்சி செய்த மோகன் என்பவரையும் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தாக்குதலில் அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த மிகப்பெரிய குண்டர்கள் போன்று கஞ்சா போதையிலே தாக்குதல் நடத்தியாக கூறப்படக்கூடிய அந்த குற்றவாளிகளை கைது செய்யாமல் அவர்களுக்கு காவல்துறை துணை போகிறது. இதனை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் அவர்களை இன்றைக்கு அவருடைய வீட்டு சிறையிலே குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அவரை வீட்டிலேயே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத அளவிற்கு காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை எப்படி யாருடைய ஏவல் துறையாக இப்படி மாறி இருக்கிறது? யாரை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு மாவட்ட செயலாளர், எதிர்க்கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் ஜனநாயக ரீதியில் போராட்டம் நடத்துவதற்கு, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கூட உரிமை இல்லை என்றால் இங்கே ஜனநாயகத்தினுடைய குரல்களை எப்படியெல்லாம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது, எப்படியெல்லாம் நசுக்கப்படுகிறது? அதாவது தாக்குதல் நடத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்தக்கூடிய குண்டர்களுக்கு எப்படி காவல்துறை பாதுகாப்பு வழங்குகிறது, பாலியல் குற்றவாளிகளுக்கு எப்படி பாதுகாப்பு வழங்குகிறது என்கிற நிலையைத்தான் பார்க்க முடிகிறது. பாலியல் குற்றம் செய்தவர்கள் கூட திமுகவிலிருந்து இன்னும் நீக்கப்படாத ஒரு அவலம்தான் இருக்கிறது. அவர்கள் எங்களுடைய உறுப்பினர் இல்லை, எங்களுடைய ஆதரவாளர் என்கிற நிலையிலே அவர்களுடைய பேச்சு இருக்கிறது. இப்படித்தான் இவர்கள் அனைத்தையும் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாள்தோறும் பாலியல் வன்கொடுமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது.
இன்று காலையிலிருந்து 3-4 பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். 17 வயது சிறுமி 5 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அலங்கோலங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இதே செங்கல்பட்டு மாவட்டத்திலே எதிர்கட்சி ஆதரவு தொலைக்காட்சி நிறுவனத்தைச் சேர்ந்த பத்திரிகையைச் சேர்ந்த செய்தியாளர் ஒருவர் 4 பேர் அடியாட்களை வைத்து ஒரு நியூஸ் செய்தியாளர் பாபு என்பவரை தாக்குகிறார். அது தொடர்பாக புகார் அளிக்கப்படுகிறது. புகார் அளிக்கப்பட்டு இன்னும் 1 வார காலமாக அதன் மீது ஒரு FIR முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து குற்றவாளிகளை கூட கைது செய்யாத ஒரு காவல்துறையாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அவர் மனைவியை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அவரை தடுக்க சென்றவரை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அப்படி தாக்குதல் நடத்த சென்றவர்கள் அவர்களை கூட இவர்கள் கைது செய்ய முடியாத ஒரு நிலையில் தான் இந்த காவல்துறை இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றத்திலே மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் அவர்களை வீட்டு சிறையிலே தனிமைப்படுத்தியிருக்கிறார்கள். வரக்கூடிய தொண்டர்களை சந்திக்க முடியாத அளவிற்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருகிறது. 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கே செங்கல்பட்டு மாவட்டத்திலே சட்டம் ஒழுங்கை கவனிக்காமல் இந்த போராட்டத்தை தடுப்பதில் மட்டும்தான் தற்போது கவனம் செலுத்த சொல்லி உத்தரவு போட்டிருப்பது போல அங்கே குவிந்திருக்கிறார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சக்கூடியவர்கள் அல்ல என்கிற விதத்திலே அவர்கள் அங்கு குவிந்து வருகிறார்கள். போராட்ட களத்திலே வரக்கூடியவர்கள் எல்லாம் கலைத்து உடனடியாக அவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் தலைமை தாங்குவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் சம்பவ இடத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார். அவரையும் செல்லுகிற வழியிலேயே அவரையும் பிடித்து கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதாக காவல்துறை தரப்பில் இருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு அறநெறியிலே எதிர்கட்சி என்கிற முறையிலே ஜனநாயக ரீதியில் போராடுவதற்கு கூட உரிமை இல்லாத ஒரு சூழ்நிலையை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக இருக்கக்கூடிய காவல்துறை உருவாக்கி இருக்கிறது என்றால் இதனை என்ன சொல்லுவது என்று ஒரு வெட்கக்கேடாக இருப்பதாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாற்றோம் என்பதையும் அவர்கள் உறுதிபட தெரிவித்து அங்கே குவிந்து வரக்கூடிய தொண்டர்களை அப்புறப்படுத்தக்கூடிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய காவல்துறையாக மாவட்ட செயலாளரை வீட்டு சிறையிலே வைக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக இருந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சட்டம் ஒழுங்கை திராணியோடு தெம்போடு தவறு செய்தவர்கள் தண்டிக்க தவறி இருக்கக்கூடிய காவல்துறையை கண்டித்து ஆளும் கட்சியை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தார்மீக அடிப்படையில் அவர்கள் நடத்துவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்திட வேண்டும். வீட்டு சிறையிலிருந்து அவரை விடுவிக்க வேண்டும். இந்த போராட்டம் திட்டமிட்டு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தவறு செய்த குண்டர்களை கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய அறிக்கையில் இருந்து தொண்டர்களுடைய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.